முதலாவது விடயத்தை நாங்கள் மிக தெளிவாக சொல்ல வேண்டும். ஒற்றை ஆட்சிக்குள் பிரச்சனையை தீர்க்க முடியாது. ஒற்றை ஆட்சிக்குள் தான் 13வது திருத்தச் சட்டம் கொண்டு வரப்பட்டது. 13வது திருத்தச் சட்டத்தில் சில அதிகாரங்கள், உதாரணத்துக்கு ஒரு குறைந்தபட்ச போலீஸ் அதிகாரம் என்பதும் குறைந்தபட்ச காணி அதிகாரம் என்பதும் இருக்கின்றது. ஆனால் இது எமது கடந்த கால அரசுகளால் நடைமுறைக்கு கொண்டு வரப்படவில்லை. ஒரு தனிநாட்டுக்காக போராடியவர்கள் இன்று நாங்கள் அதனை கைவிட்டு ஒரு இணைப்பாட்சிக்குள் சமஸ்தி அரசியல் அமைப்பு முறைக்குள் நாங்கள் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும் என்பதையும் சொல்லுகின்றோம். ஆகவே இதனையும் இந்த அரசாங்கம் செய்ய மறுக்குமாக இருந்தால், இதனையும் சிங்கள தீவிரவாதிகள் எதிர்ப்பார்களாக இருந்தால், நிச்சயமாக தமிழ் மக்களுக்கு ஒரு சரியான தீர்வு, நான் சரியான தீர்வு என்று சொல்கின்ற பொழுது தமிழ் மக்களுடைய பாதுகாப்பு எல்லாவற்றையும் உள்ளடக்கிய வகையில் இலங்கை அரசாங்கம் இவற்றுக்கு எதிராக இருக்கின்ற பட்சத்தில் தமிழ் மக்களுக்கான ஒரு நிரந்தரமான தீர்வுக்கு இந்திய அரசாங்கமும் உலக நாடுகளும் எங்களுக்கு ஆதரவளிக்க வேண்டும். அது மாத்திரமல்லாமல் இப்பொழுது நாங்கள் வைத்திருக்கக்கூடிய இந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தில் இருந்த கோரிக்கைகளை இந்தியாவும் உலக நாடுகளும் அதனுடைய நியாயத்தன்மையை புரிந்து கொண்டு அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இலங்கை அரசாங்கத்திற்கு எங்களது கோரிக்கைகள் தொடர்பாக அழுத்தம் கொடுக்க வேண்டும். இதனை இலங்கை அரசாங்கம் ஏற்பதற்கு தவறுகின்ற பட்சத்தில் தமிழ் மக்கள் இந்த நாட்டில் தொடர்ந்தும் சிங்கள மக்களுடன் இணைந்து வாழ முடியுமா என்பதை சர்வதேச சமூகம் அவர்கள் அதற்கான தீர்மானத்தை அவர்கள்தான் உருவாக்க வேண்டும். 100 தடவை 13வது திருத்தச் சட்டத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை மிக தெளிவாக நாங்கள் கூறியிருக்கிறோம். இந்திய அரசாங்கம் அல்லது இந்தியாவுடைய வெளிவிவகாரத்துறை என்ன விதமான கருத்துக்களை வைத்திருக்கிறது என்பது வேறு. ஆனால் எம்மை பொறுத்தவரையில் நாங்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறோம், 13வது திருத்தச் சட்டம் என்பது இலங்கை தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்காது என்பதை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறோம். யுத்தத்தால் பாதிக்கப்பட்டது தமிழ் மக்கள். பாதிக்கப்பட்டவர்கள்தான் தீர்வினை சொல்ல முடியும். நாங்கள் சொல்லியிருக்கிறோம், பாதிப்புகளை உருவாக்கியவர்கள் வந்து ஒற்றையாட்சிக்குள் அல்லது அவ்வாறான ஒரு விஷயத்துக்குள் தான் செய்வோம் என்பது அது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. நாங்கள் பாதிக்கப்பட்டவர்கள், நாங்கள் குறைந்தபட்சம் இவ்வாறான ஒரு நிலை இருந்தால் இந்த நாட்டில் பிரச்சனையை தீர்க்க முடியும் என்று கூறுகிறோம். அதையும் அவர்கள் செய்ய மறுத்தார்களாக இருந்தால் நிச்சயமாக இந்த பொறியோடி போயிருக்கிற பிரச்சனை தொடரத்தான் செய்யும். ஒன்றுபட்ட நாட்டிற்குள் பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று விரும்பினால் அது ஒரு இணைக்கப்பட்ட வடகிழக்கில் ஒரு சமஸ்தி அரசியல் அமைப்பு முறைக்குள் இந்த பிரச்சனைகளை அவர்கள் தீர்ப்பதற்கு முன்வர வேண்டும். அவ்வாறு முன்வருவார்களாக இருந்தால் நிச்சயமாக இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து நாங்கள் முன்னேறக்கூடிய முறையில் இருக்கும் என்பதையும் நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம்.